ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் அபி கிரியேஷன். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா ஆரி காட்டில் வந்து நம்ம எப்படி கிளாத்தை ஃபிட் பண்ணி எப்படி நம்ம ப்ளவுஸோட படத்தை வந்து வரைஞ்சிருக்கோன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு மினி சைஸ் காட்டு, ஒரு சின்ன காட் நாங்கள் சேல் பண்ணுறோம்ல அந்த சைஸ் காட்டு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளவுஸோட பேக் இமேஜ் வந்து நாங்கள் கட்டியிருக்கு, கட்டில் வந்து கட்டியிருக்குது. டோட்டல் ஃபிகரை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆரி காட்டு, இந்த ஆரி காட்டில் வந்து இது நம்ம கட்டியிருக்கோம். இதில் வந்து அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லாவே தெரியும். ஆரி காட்டில் வந்து ஒரு ப்ளவுஸ் பீஸ் வந்து நம்ம கட்டியிருக்கோம். இதில் வந்து பார்த்தோம்னா பேக் நெக் வந்து இப்போ வரைஞ்சிருக்கோம். பேக் நெக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஷோல்டர் ஆரம்பிக்குது. இந்த ஷோல்டர்லேருந்து இப்படி கனெக்ட் பண்ணோம்னா அந்த ஹிப் லைன் வர வருது. இது 13 to 14 inches வரைக்கும் நம்ம இவ்வளோ தூரம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளவுஸோட ஹைட் வந்து அவ்வளோ வந்துடுது. அண்ட் பாடி வந்து நம்ம இங்கே நோக்கில் ஆரம்பிச்சு இங்கே நோக்கில் வரைக்கும் 44 inches, 20 to ஒரு சைட் 20 வச்சுக்கோங்களேன், 44 inches வரைக்கும் இந்த சைடு தையலுக்கு நல்ல கேப் வந்து விட்டுருக்கு. அண்ட் பேக் நெக்கோட டெப்த் வந்து ஒரு 10 inch வரைக்கும் நமக்கு டெப்த் வந்திருக்கு. இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பக்கத்தில் உட்காந்து இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கிட்டு கட்டை இருக்குது, நமக்கு இங்கிட்டு கால் இருக்குது. இந்த பக்கத்தில் நம்ம உட்காந்தோம் அப்படின்னோம்னா இங்கே உட்காந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஒரு பேக் நெக் வந்து ஃபுல்லாகவே நமக்கு இந்த சைடு வந்து கவர் ஆயிடுச்சு. பேக் நெக் வந்து ஃபுல்லாக இந்த கார்னர் வரைக்கும் போடலாம். இப்போ நம்ம ஃப்ரேம் எல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கார்னர்ஸ் வந்து நமக்கு போடுறதுக்கு முடியாது. இப்படி ரவுண்டாக தான் ஃப்ரேம் வந்து நிற்கும். அப்போ நமக்கு இந்த கார்னர்ஸ் வந்து போட முடியாது. இதுனா நம்ம வந்து ஃபுல்லாக கிராண்டாக பிரைடல் ப்ளவுஸ், ஹெவி ஒர்க் ப்ளவுஸு, ஸ்டோன் ஒர்க் ப்ளவுஸு நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கேப் வந்து நமக்கு ரொம்ப நல்லா அழகாக ஃபுல் ஆயிடும். அண்ட் இந்த பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட் இன்னொரு சைடில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் காட் இமேஜ். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ், எல்போ லென்த் ஸ்லீவ் இப்போ நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தோம்னா 10 inch ஹைட்டுக்கு வந்து இருக்குது, 10 inch ஹைட். அண்ட் இது வந்து 12 to 13 inches, அவ்வளோ தூரம் தேவைப்படாது இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், 10 inch ஹைட்டுக்கு ஃபுல் ஸ்லீவ், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் நம்ம ஃபுல்லாகவே இந்த 10 inch கைக்குமே நம்ம வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கலாம். இது நீங்கள் லூஸ் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா இந்த கார்னர் எட்ஜில் நூலை கட்டி இங்கே நோக்கில் நம்ம பாருங்கள் நம்ம ஓட்டையாக கொடுத்துருக்கோம். த்ரெட்டை வந்து நம்ம இழுத்து வச்சு இங்கிட்டு நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும். இப்போ இதே போல் தான் கழுத்து பக்கமும் நம்ம கொடுக்கணும்னு நினச்சோம்னா இடுப்பு பக்கமும் இங்கே நோக்கில் சைட்ஸ் ஹோல்ஸ் இருக்குது. இதை வந்து இந்த பக்கம் துணியை பிடிச்சி இழுத்து நீங்கள் நல்ல பெரிய த்ரெட் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, கடத்த த்ரெட்டு, அந்த த்ரெட்டு வச்சு இழுத்து நீங்கள் இதில் போட்டுட்டிங்கன்னா நமக்கு வந்து நல்லா டைட்டாக நல்லா கிரிப்பாக இருக்கும். அதே போல் தான் இங்கிட்டும். இப்போ ஆப்போசிட்லேயே இங்கே ஒரு ஸ்லீவ் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல அதே போல் 10 inches வரும். இந்த பக்கத்துக்கு அந்த நாட்ஸ் நம்ம போடுறது இல்லை, கட்டில் கட்டிக்கலாம். நீங்கள் இழுத்து வச்சு கட்டில் கட்டிக்கலாம், கட்டில் கட்டிக்கும். ஆனால் ஒர்க் பண்ணும்போது மேலே வந்து உங்கள் மொபைல் ஃபோனோ பாசியோ இதுவோ நீங்கள் ரொம்ப வைக்காதீங்க, ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க. உங்கள் கையை வச்சு ப்ரெஸ் பண்ணாத அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இது வந்து ஹைட்டு கம்மி தான். இந்த பாருங்கள், நான் ஸ்கேலில் வைக்கிறத பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்கேலில் வைக்கிற அளவு தான் ஹைட் வந்து இதில் இருக்குது. ஓரளவுக்கு இதில் நீங்கள் ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்து நீங்கள் நல்லா பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணலாம். இந்த ஒரே சைடு பார்த்தீங்கன்னா பேக் நெக்கும் 2 ஸ்லீவ் வந்துருச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட நம்ம துணி வந்து கொஞ்சம் ரோல் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் நெக் நம்ம போடும்போது என்ன செய்யணும் அப்படின்னோம்னா இதை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் துணி மேலே இங்கிட்டு துணி தான் இருக்குது, துணியோட துணியாக நீங்கள் ரோல் பண்ணி வச்சிங்க அப்படின்னாலுமே நம்ம என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தாலுமே அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ ஒரு சின்ன போர்ஷன் அப்படி இல்லைன்னு நினச்சிங்கன்னா பேக்கும் ஸ்லீவும் நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரண்ட் போர்ஷனை மட்டும் நீங்கள் ஃப்ரேம் போட்டு ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த டவுட்டே வராது உங்களுக்கு. அது வந்து நமக்கு இது நம்ம மடக்கும் போது கல் மடங்குதோ சுருங்குதோ, பேட்ச் ஒர்க் வந்து மடங்குதோ சுருங்குதோங்கிற ஃபீலே வேண்டாம் உங்களுக்கு. இதை மட்டும் நீங்கள் ஃப்ரேமில் ஒரு டைம் நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா போதும். இந்த இருக்கு பாருங்க, இதோட ஃபுல் இமேஜ் ஒரு டைம் நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா போதும். ஃப்ரண்ட்டை வந்து நீங்கள் துணி எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணிட்டு கூட நீங்கள் ஃப்ரேமில் போட்டுக்கலாம். அதுவே நல்லா பியூட்டிஃபுல்லாக அழகாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஆரி காட்டோட இமேஜ் வந்து வீடியோ வந்து நிறைய பேர் கால் பண்ணி கேட்டாங்க, ஒரே சைடு எல்லாமே போட்டுடலாமா, ஒரே சைடு எல்லாம் போடுறாமல் கேட்டாங்க. இப்போ அந்த டவுட் கிளியர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் காட்டு வந்து சேல்ஸ் இருக்குது, அதுவும் கண்டிப்பாக நீங்கள் எங்கிட்ட வாங்குங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.